வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து இட்லி உப்புமா செய்ய போகிறோம். இட்லி உப்புமா எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நம்ம ஸ்பைஸியாக நல்லா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குடமிளகா வந்து ரெட் கலர், எல்லோ, க்ரீன் மூணுமே எடுத்திருக்கேன். குடமிளகா வந்து கேன்சரை வந்து தடுக்கும். ரெண்டாவது இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, B6 இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் சிகப்பு குடமிளகாயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. மற்றதை காட்டிலும் சிகப்பில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். இட்லியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கோங்க. இட்லி பொடி வந்து நீங்கள் கருவேப்பிலை பொடி வேணாலும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இட்லி பொடி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய உரப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஒரு இட்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம காய்கறியோடு சேர்த்து வதக்கணும்னா இட்லி நொசன்னு போயிடும். அதனால் முதல்ல இட்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இட்லி வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் நான்ஸ்டிக்கில் போடுங்க, அப்போ தான் ஆயில் கம்மியாக செல்லும். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய் வந்து பிரச்சனை இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். வெயிட் போடாது, கொலாஸ்ட்ரால் இல்லைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி கொடுக்கலாம். நல்லா இட்லியை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ பொடி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். இட்லி மாவுலேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், பொடியிலையும் உப்பு இருக்குது. அதனால் நம்ம இதுக்கு வந்து உப்பு தேவையில்லை. உங்களுடைய உரப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இட்லி ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வெஜிடபிள்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த பாத்திரத்துலேயே நீங்கள் வச்சாலும் நான்ஸ்டிக்குங்கிறதுனால தூரில் பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும். நம்ம காய்கறியை வதக்குற வரைக்கும் பாத்திரத்தை நீங்கள் மாற்ற வேண்டாம், இதிலே இருக்கட்டும். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெங்காயம், கருவேப்பிலை. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்த பிறகு மிளகாய் போடுவோம். குடமிளகாயை இப்போ இட்லியிலாம் உப்பு இருக்கு இல்லையா, பொடியிலையும் உப்பு இருக்குது. அதனால நம்ம அதில் உப்பு சேர்க்கல. இப்போ இந்த காய்கறிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நல்லா காய் வதங்கட்டும். கொஞ்சம் காய்கறி நமக்கு நல்லா வதங்கிடுச்சு, நல்லா உப்பு சார்ந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இட்லியோடு சேர்த்து இந்த அடுப்பு அமர்த்திடலாம். மண் சட்டி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நீங்கள் மண் சட்டி யூஸ் பண்ணும்போது க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஆவி ரொம்ப அடிக்கும். இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.